வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாட்டில் ஆளும் திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார உத்திகளை வலுப்படுத்த பிரபல அரசியல் உத்தி வகுப்பாளரும் ஷோடைம் கன்சல்டன்சியின் இயக்குநருமான ராபின் சர்மாவை நியமித்துள்ளது. இந்த நடவடிக்கை முந்தைய தேர்தல்களின் போது பிரசாந்த் கிஷோரின் ஆய்ப்பை கட்சி நம்பியிருந்ததிலிருந்து ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. மூன்றாம் தரப்பு நிபுணத்துவம் கட்சி அடிமட்ட சவால்களை எதிர்கொள்ளவும் மாறும் அரசியல் சூழலுக்கு ஏற்ப மாற்றவும் உதவும் என்று திமுக தலைவர்கள் நம்புகின்றனர். 15 பொதுத் தேர்தல்களுக்கு மேல் போட்டியிட்டதால் கட்சிக்கு குறிப்பிடத்தக்க அனுபவம் இருந்தாலும் வெளிப்புற ஆலோசனை விலைமதிப்பற்றதாக இருக்கும் என்று மூத்த திமுக தலைவர் வலியுறுத்தினார். இத்தகைய நிபுணத்துவம் சிறிய குறைபாடுகளை அடையாளம் காண உதவுகிறது மற்றும் வாக்காளர்களின் வளர்ந்து வரும் எதிர்பார்ப்புகளுடன் கட்சி ஒத்துப்போவதை உறுதி செய்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். வரவிருக்கும் தேர்தல்களுக்கான பிரச்சார உத்திகளை செம்மைப்படுத்துவதில் திமுகவின் உறுதிப்பாட்டை இந்த முடிவு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்த உத்தி நடவடிக்கையை இயக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்று நடிகர் விஜயின் எதிர்பார்க்கப்படும் அரசியல் நுழைவு. 40 வயதுக்குட்பட்ட வாக்காளர்களிடையே அவரது புகழ் கிட்டத்தட்ட 30% வாக்காளர்கள் திமுக அதன் அணுகுமுறையை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தை அதிகரித்துள்ளது. விஜயின் சாத்தியமான வேட்பாளர் வாய்ப்பை ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாக கட்சி கருதுகிறது. மேலும் மேம்பட்ட தொடர்பு முயற்சிகள் மூலம் அவரது செல்வாக்கை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. ஷோடைம் கன்சல்டன்சியுடன் ஈடுபடுவதற்கான முடிவு முழுமையான விவாதங்களுக்கு பிறகு இறுதி செய்யப்பட்டது. கடந்த வாரம் ஒரு முறையான ஒப்பந்தத்தில் முடிந்தது. இதைத் தொடர்ந்து 2026 தேர்தலுக்கான பிரச்சார உத்திகளை சீரமைக்கவும் ஒரு வரைபடத்தை நிறுவவும் சென்னையில் ஒரு உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. சர்மாவின் ஈடுபாடு மேசைக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொண்டு வருவதாகவும் இது திமுகவின் உள் முயற்சிகளை நிறைவு செய்வதாகவும் கட்சி வட்டாரங்கள் குறிப்பிட்டன. சுவாரஸ்யமாக, மக்கள் அதிகாரமளிப்பு வலையமைப்பின் கீழ் செயல்படும் அதன் சொந்த மூலோபாயவாதிகள் குழுவை திமுக ஏற்கனவே கொண்டுள்ளது. இருப்பினும் சர்மாவுடனான ஒத்துழைப்பு இரட்டை நோக்கத்திற்கு உதவுகிறது. அவரது நிபுணத்துவத்தை பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வரவிருக்கும் தேர்தல்களில் மீண்டும் அதிகாரத்தை அடைய தீர்மானித்துள்ள எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு ஷோடைம் கன்சல்டன்சி உதவாது என்பதையும் இது உறுதி செய்கிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.